வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 மே 21 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு நீண்டகால வானிலை அறிக்கையும் எப்படி அமையும் என்ற ஒரு வானிலை அமைப்பையும் எதிர்பார்ப்பையும். தற்பொழுது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது. இது கடலோடு இணைந்து தாழ்வு பகுதியாக மாறப்போகிறது. நாளை இன்றைக்கு கடலோடு இணைந்த காற்று சுழற்சியானது மெல்ல தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. அரபிக்கடலில் இருந்து காற்று தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு வலுவாக நுழைந்து கொண்டிருந்த நிலையில் பாகிஸ்தான் எல்லையோர பகுதியிலிருந்து வெப்ப நீராவி கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளில் இணைவை ஏற்படுத்தும் பொழுது குளிர்காற்று குளிர்வித்து மேற்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கேரளா கர்நாடகாவில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வந்து கொண்டிருந்த நிலையில் கர்நாடக கரையோரம் மங்களூருக்கும் கோழிக்கோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி அந்த காற்று சுழற்சி இரு காற்று இணைவை அரபிக்கடல் பகுதிகளை திசை மாற்றி வைத்திருக்கிறது. இருந்தாலும் அந்த காற்று சுழற்சியானது கிழக்கு நோக்கி வந்து வங்கக்கடல் நிகழ்வோட இணையும் செட்டிங்கோட சேர்ந்து வரலாம் அல்லது கலைந்து வரலாம். எப்படியோ கலைந்தாலும் செட்டிங்கோட சேர்ந்தாலும் இரு காற்று இணைவு என்பது வரக்கூடிய மணி நேரங்களிலே இது செயலிழக்கும் பொழுதோ அல்லது கிழக்கு நோக்கி நகரும் பொழுதோ மேற்கு தொடர்ச்சி மலை மீது ஏற்படுத்தி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். பெரும்பாலும் கூடுதல் மழை, அதிக மழை, அதீத கனமழை பொழிவு கன்னியாகுமரி வால்பாறை இடைப்பட்ட பகுதியில் தெரிகிறது. தொடர்ந்து மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது, இன்னும் விலகவில்லை. இதனிடையே வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி சாதாரண ஒரு புயலாகி, அதாவது ஒரு 75-100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாதாரண புயலாகி வடக்கு ஒடிசா அல்லது மேற்கு வங்க பகுதியில் கரை கடக்கும் போல் தெரிகிறது. ஆந்திர பகுதியில் இப்போ ஒடிசா தான் சொல்லிட்டோம் நேற்றுக்கு. வடக்கு ஒடிசா, அதாவது பாலாசூருக்கும் சிட்டகாங்குக்கும் இடைப்பட்ட பகுதி வங்கதேசம், மேற்கு வங்கம் அல்லது ஒடிசா, வடக்கு ஒடிசா. அதுவும் பெரும்பாலும் வடக்கு ஒடிசாவிற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. காரணம் என்னன்னா தாழ்வு நிலை சற்று அப்பால் உருவாகும் போல் தெரிகிறது. தாழ்வு மண்டலமாவது புயலாவது எல்லாமே அந்தமான் கடற்பகுதிக்கு வடக்கே அமையும் என்று தெரிய வருகிறது. இருந்தாலும் மேற்கு காற்றை ஈர்க்கும் என்பதனால மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மழை தொடரும். மேற்கில் இருக்கக்கூடிய செட்டிங் கிழக்கு நோக்கி கலைந்து வரும் என்பதனால மழைப்பொழிவு தொடங்கி தொடர்ந்து விலகும். இதெல்லாம் இருக்கிறது. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? எதுவும் நடக்கலாம். திடீரென்று காற்று சுழற்சி அரபிக்கடலில் உருவாகி ஒரு அமைப்பை மாற்றி அமைத்தது. இப்படி வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் நிகழ்வுகள் ஏராளம் இருக்கிறது இந்த ஆண்டு, ஏராளம். தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெரும்பாலும் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் காற்று சுழற்சி உருவாகாது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்திலும் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் காற்று சுழற்சிக்கு வாய்ப்பு இருக்கு. அந்தமானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சி உருவாகி வடக்கே போனாலும் உருவாகும் இடம் அது இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதியாக இருக்கலாம். அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழை அந்தமானோட தெற்கு பகுதியிலையும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலையும் மாலத்தீவு பகுதிகளையும் தொடங்கி இருக்கு. அந்த காற்று சுழற்சி அமைப்பு இதெல்லாமே செட்டிங் எல்லாம் வடக்கு நோக்கி நகரும் பொழுது புதிய காற்று சுழற்சி வங்கக்கடலின் தெற்கு பகுதியில் ஒரு மெலிந்த சுழற்சியும் அரபிக்கடலில் 27ஆம் தேதிக்கு மேல் அது கரை கடந்த பிறகு 29-30 தேதிகளில் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி 31ஆம் தேதி வாக்கில் மீண்டும் ஒரு மழை பொழிவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடுக்க போகிறது. 27ஆம் தேதி வரைக்குமே இந்த மழை கொடுத்து கொண்டிருக்கோம். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு 27ஆம் தேதி வரைக்கும் இருக்காது, 26ஆம் தேதி வரைக்கும், 25 வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். 22 நாள் கேரளாவில் மட்டும் இருக்கும். அதற்கு பிறகு புதிய நிகழ்வு 30ஆம் தேதி வாக்கில் 29-30 உருவாகி 31, 1, 2, 3 முதல் வாரத்தில் நல்ல மழை பொழிவை கேரளாவுக்கு கொடுக்க போகுது. அந்த நிகழ்வு விலகி போனாலும் வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி வளிமண்டலத்தில் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டிலும் மழை பொழிவை கொடுக்கும். ஆக நல்ல மழைப்பொழிவு இருக்கிறதே வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை தொடக்கத்திலும். ஆனால் இப்போ இருந்த அளவுக்கு இல்லைன்னா கூட
தென்மேற்கு பருவமழை என்பது தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு, அந்தமானில் தொடங்கி, இலங்கையில் தொடங்கி, மாலத்தீவு தொடங்கி, லட்சத்தீவு தொடங்கி, கேரளாவில் தொடங்கி, பிறகு தமிழ்நாட்டில் தொடங்கினாலும் அது வெப்பசலன மழைப்பொழிவாகத்தான், காற்று சுழற்சி மழைப்பொழிவாகத்தான் வழக்கமாக எப்பொழுதும் பொழியும். தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் அதே போல் காற்று பகுதிகளுக்கு சாரல் மழைப்பொழிவையும், கணவாய் பகுதிகளுக்கு மழையும், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கேரளா கர்நாடகாவிற்கு மழைப்பொழிவை கொடுத்து பிறகு அப்படியே முன்னேற்றத்தில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக வட மாநிலங்களுக்கு போய் ஒரு மாதம் முன்னேறும். ஒரு மாதம் ஆக ஜூலை மாதம் 10ஆம் தேதி தான் பாகிஸ்தான் எல்லையோரத்தை அடையும். அந்த அளவிற்கு மெல்ல முன்னேறும். அது வரைக்கும் முன்னே கோடை மழை, முன் பருவமழை பொழிந்து கொண்டே போகும். இங்கே கேரளாவில் உருவாகக்கூடிய நிகழ்வு அப்படியே மகாராஷ்டிரா, குஜராத் போனாலும் அங்கே போய் பருவமழைக்கு முந்தைய மழை பொழிவாக பொழியும், இங்கே கேரளாவில் பருவமழையாக பொழியும். அப்படிப்பட்ட நிகழ்வுகள். அதனைத் தொடர்ந்து வங்கக்கடலிலும் ஜூன் இறுதியிலையும் வங்கக்கடலில் நிகழ்வு இருக்குது, அரபிக்கடலையும் நிகழ்வு இருக்குது. இரண்டு பக்கமும் 31 டிகிரிங்க. முதல்ல கேரளாவில் 32 இருந்துச்சு, இப்போ கேரளா கடலோரம் 31 ஆகிவிட்டது. அதே நேரத்தில் வங்கக்கடலின் ஒட்டுமொத்த பகுதியும் 31, கொல்கத்தாவிலையும் 31 டிகிரி, கன்னியாகுமரி முனையிலையும் 31 டிகிரி. அதே நேரத்தில் அந்தமான் பகுதி 32 ஆயிட்டு. அந்தமான் கடற்பகுதி 32 டிகிரி செல்சியஸ். ஏற்கனவே கேரளா கடலோரம் 32 இருந்தது, இப்போ அந்தமான் கடலோரம் 32 ஆகி இருக்கிறது. இதனால காற்றழுத்த தாழ்வு நிலைகள், தாழ்வு சுழற்சிகள், மேலடுக்கு சுழற்சிகள் எல்லாமே வங்கக்கடலிலும் இருக்கும், அரபிக்கடலிலும் இருக்கும். வங்கக்கடலில் இருந்து கொண்டு அரபிக்கடல் காற்று இருக்கும், அரபிக்கடலில் இருந்து கொண்டு ஆண்டி கிளாக் வைஸ் சுழன்று மழை பொழிவை ஏற்படுத்தும். ஆகவே இதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கூடிய நிகழ்வாக இருக்கும். ஆக எது எப்படியோ வளிமண்டலத்தில் சுழற்சி, காற்று சுழற்சி, வெப்பச்சலனம் எல்லா காரணத்துக்கும் இணைந்த ஒரு மழைப்பொழிவாக, பல்வேறு காரணங்கள் மழைப்பொழிவாக தொடர்ந்து மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையிலையும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இந்த மழைப்பொழிவு கொடுக்காது. இப்போ 24ஆம் தேதிக்கு அப்புறம் இடைவெளி கொடுத்துரும். மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் இருந்துட்டு இருக்கோம். அடுத்த நிகழ்வு வந்தோடனே மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தீவிரமடைஞ்சு தமிழ்நாட்டில் கொடுக்கும். இடைவெளி கொடுத்து தான் மழை, அதுக்காக தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. இடைவெளி கொடுத்து மழைப்பொழிவும் இருக்கும், இடைவெளியும் இருக்கும், வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும். வெயில்னா அனல் காற்றெல்லாம் கிடையாது, அனல் காற்று விலகிவிட்டது. வந்தால் ஒரு 100 டிகிரி வரைக்கும் எங்கேயாவது தொடலாம். சாதாரணமாக 90, 93, 94 இருக்கிற வெப்பம், அதிகபட்ச வெப்பம்லாம் 100 டிகிரியை கண்டிப்பாக 100 டிகிரியை தொட்டாலும் 100 டிகிரிக்கு மேல் போகவே போகாது. அப்படியே போனாலும் ஏதாவது ஒரு நாள் போகும், அது 102க்கு மேலே போகாது. நிச்சயமாக முடிஞ்சு போச்சு. அதுவும் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். பெரும்பாலும் 100 டிகிரிக்கு கீழே தான் எல்லா மாவட்ட வெப்பநிலையும் இருக்கும். இனிமேல் அடுத்த கோடையாகிய ஆகஸ்ட், செப்டம்பரில் உயர்ந்தாதான். அதுலேயும் தென்மேற்கு பருவக்காற்று இருக்கும், மழை இருக்கும் என்பதனால பெரிதாக வெப்பம் தெரியாது, மழை தான். அது ஜூலையிலையும் மழை நிகழ்வு இருக்குது, வங்கக்கடல், அரபிக்கடல். ஜூன் இறுதியிலையும் வங்கக்கடல், அரபிக்கடல் நிகழ்வு இருக்குது. ஆகஸ்டில் வங்கக்கடலை விட அரபிக்கடலை விட வங்கக்கடல் நிகழ்வு கூடும். செப்டம்பர்லையும் வங்கக்கடல், அரபிக்கடல் நிகழ்வு இருக்குது. முதல்ல அரபிக்கடல் நிகழ்வு செப்டம்பர், ஆகஸ்டில் இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் ஆகஸ்ட், செப்டம்பரில் அரபிக்கடல்லையும் காற்று சுழற்சிகள் உருவாக சாதகம் இருக்குது. ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே மிகச்சிறப்பான மழைப்பொழிவு கொடுக்க போகுது. இந்தியாவிலேயே நம்பர் 1 இடத்தை அரபிக்கடலோர மாநிலங்களும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களும் மழைப்பொழிவு முதல்ல கொடுக்கும். பிறகு வட மாநிலங்களுக்கு கொடுத்தாலும் நம்பர் 1 இடத்தை அரபிக்கடலோரமும், சராசரிக்கு கூடுதலான தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலும் கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கங்க. ஆக தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை மொத்தமே 3 சென்டிமீட்டர் தான். அதை மேலே புரிஞ்சுக்கணும். நிறைய கொட்டணும்னு கொட்டி குளத்தை நிரப்பணும் நினைச்சிடக்கூடாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. உங்கள் மாவட்டத்தின் சராசரிக்கு கூடுதல் மழை அப்படி தான் நினச்சிக்கணும். அதுக்காக தூத்துக்குடிக்கு திடீர்னு ஒரு 10 சென்டிமீட்டர் கூட பெய்யலாம், 3 சென்டிமீட்டர் தான் பெய்யணும், திடீர்னு 10 சென்டிமீட்டர் பெய்யலாம். அவ்வளவு நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. ஆனால் வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? அது வாய்ப்பு இருக்குது, அதில் இல்லை என்று சொல்ல. உடனடியாக ரொம்ப எதிர்பார்த்துடக்கூடாது. ஆனால் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது, கண்டிப்பாக இருக்குது. காற்று பகுதிக்கு மழையும் இருக்குது, காற்றும் இருக்குது. நிகழ்வு அருகில் இல்லாத பொழுது மழை இருக்கும், நிகழ்வு இருக்கும் பொழுது காற்று இருக்கும். வங்கக்கடலில் நிகழ்வு வலுவாக இருக்கும் பொழுது மேற்கு காற்று கூட இருக்கும், அரபிக்கடல் நிகழ்வு இருக்கும்போது மேற்கு காற்று குறைவாக இருக்கும், மழை இருக்கும் என்று மாறி மாறி வங்கக்கடல், அரபிக்கடல் நிகழ்வுகள் இருக்கிறது, நல்ல மழை தர இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இடைவெளி கொடுத்துத்தான் மழை, தொடர் மழை, தொடர்ந்து மழை, பாதிக்கும் மழையெல்லாம் இல்லை. உடனடியாக அணைகளை நிரப்பும் மழை, விவசாயத்துக்கு ஏற்ற மழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன் இப்போ இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு ஒரு வலுவான மேற்கு தொடர்ச்சி மழை இருக்குது. இப்படித்தான் திடீரென்று ஒரு நிகழ்வுகள் வந்து மழை பொழிவை கொடுக்கும். அது அவ்வப்பொழுது அறிவிக்கலாம். அதே போல வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 20,
21, 22 தேதிகளில் சரியான நேரத்தில் தொடங்கி சரியான நேரத்தில் நிறைவடையும். இந்த ஆண்டு லானினா மற்றும் நெகட்டிவ் ஐஓடி காரணமாக வலுவான நிகழ்விற்கு சாதகம் அதிகம். வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும். இது நீண்ட கால அறிக்கையில் சொல்லிகிட்டே இருக்கும். நம்ம எந்த அறிக்கையிலும் எந்தவித பெரிய அளவிலே மாற்றமில்லை. ஒரே ஒரு மட்டும்தான், இந்த வங்கக்கடல் நிகழ்வு பெரும் புயலாகுமா சாதாரண புயலாகுமா, இதுதான் எந்த இடத்து வழித்தளமாக அமையும் என்பதில் தான் இப்பொழுது பல்வேறு காரணிகள் உயரடுத்த காரணி சிக்கல் கொடுத்து கொண்டிருக்கிற காரணத்தினால தான் குழப்பமான நிலை நீடித்தாலும் மழை பொழிவில் மாற்றமில்லை. நிகழ்வு எங்கேயாவது போயிட்டு போகுது, மழை பொழிவில் மாற்றமில்லை. மழை பொழிவு 24ஆம் தேதி வரை இருக்கும். நிகழ்வு ஒடிசா, மேற்கு வங்கம், வங்கதேசம் இடைப்பட்ட பகுதியில் கிடக்கும். அப்படிதான் நம்ம நீண்ட காலம் சொல்லிட்டு இருக்கோம். அது வழிநடத்தக்கூடிய காற்று மேற்கிலிருந்து வரும், நல்ல மழை தரும். தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்தே இருங்கள். திட்டமிட்ட பணிக்கு அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மாறிலிருந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.